கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்வார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவரை நோக்கி அவரை மாத்திரமே நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. அப்பா, நாங்கள் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறோம், நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல அழகாய் விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் கூட அப்படித்தானே ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன்ப்பா, உங்களுடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறேன்ப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான வாசல் கதவுகளை திறந்தருளுங்கப்பா என்று நாம் கேட்போம் அல்லவா? வேலைக்காக, திருமணத்துக்காக, ஒரு குழந்தைக்காக, வீட்டுக்காக, வியாதிக்காக, குழந்தைகளுக்காக, இல்லை வளர்ந்த வாலிப பிள்ளைகளுக்காக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஜபத்தை நம் தேவனை நோக்கி ஏறெடுப்போம் அல்லவா? என் பிரியமான தேவஜனமே, ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யுங்கப்பா என்று சொல்லி. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அதே அந்த சூழ்நிலையை பார்த்தா நம்ம வெட்கப்பட்டு போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளை தேவன் நோக்கி அவரை பார்த்தாப்பா, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான வாசல் கதவைகளை திறந்துருங்கப்பா என்று நாம் விண்ணப்பம் செய்யும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்பார். ஏன்னா தாவீது ராஜாக்கு அவர் கேட்டபடினால தான் அநேக இடத்துல தாவீது ராஜா இந்த வெட்கத்தை குறித்து அவர் எழுதியிருக்கிறதை நாம் படிக்க முடியும். சவுல் அவரை துரத்தும் பொழுது ஓடி ஓடி ஒளிவார் தாவீது ராஜா. அந்த மாதிரி சூழ்நிலை கூட இன்றைக்கு நம்மை கூட எத்தனையோ பேர் துரத்தி கொண்டு இருக்கலாம், வார்த்தையினால கடிந்து கொண்டு இருக்கலாம். நீ என்ன சொல்றது, வாடகை கொடுக்கலன்னு சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கலாம், கடன்காரர்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு வழி வாசலை திறந்தருளுங்கப்பா என்று தேவ சமூகத்தில் கேளுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, எப்படியாகிலும் தகப்பனே, எப்படியாகிலும் நான் இதிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை அடையணும்ப்பா, என் பிள்ளையின் மித்தம், என் புருஷனின் மித்தம் நான் இப்படி வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கதறுகிற என் பிரியமான ஜனமே, கர்த்தரை நோக்கி பார்த்து கேளுங்கள். அப்பா, நான் வெட்கப்பட போகக்கூடாதுப்பா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அப்படித்தான், அவர்கள் அந்த கடன் வாங்கினதின் மித்தம் ஓடி ஒளிவார்கள், அங்கு மிங்கமாய் ஒளிவார். அநேக நாட்கள் என் வீட்டுக்கே அவர் வந்து உட்கார்ந்துருப்பார்கள். நான் ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கேன் சிஸ்டர், ஏன்னா வீட்டில் கடன்காரங்க உட்கார்ந்துருக்கிறாங்க, பிள்ளைங்க இன்னும் ஸ்கூலுக்கு போகல, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க தன்னை நான் மாய்த்து கொள்ளுகிறேன், நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன், என்னால் முடியலன்னு சொல்லி அவங்க அழுவாங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரு தான் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. நீங்கள் அவருடைய ஜனமாக முதலாவது மாறுங்க. அவருடைய கற்பனை என்ன, அவருடைய கட்டளை என்ன, அதை கை கொள்ளுங்க. அந்த வார்த்தை வசனத்தை நீங்கள் இறுதியாக பிடித்து கொள்ளுங்க. அவருடைய கற்பனைனா என்ன, அவருடைய கட்டளைனா என்ன, அதை நம்ம எப்படி கை கொள்ளணும்னு நீங்கள் அதை பிடித்து கொள்ளுங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, அதை உட்கொள்ளுங்க, அதை வாசிங்க, தியானிங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார் சிஸ்டர். அந்த கடங்காரங்க வரும்போது எங்கள் வீட்டுக்கு ஓடி வருவாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தனித்து அநேக நாட்கள் ஜெபித்திருக்கிறோம். இன்னைக்கு கடனெல்லாம் அடைத்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என் பிரியமான தேவச்சனம், ஏன்னா நாங்கள் உபவாசம் கண்ணீர் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கணும். நான் அவங்களுக்கு சொல்கிற வார்த்தை இதுதான், இன்னைக்கு கடன்காரங்க துரத்துனதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உபவாசம் போட்டு ஜெபித்தீங்களோ அந்த உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஓடி ஓடி ஒளிஞ்ச நாட்கள் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கார் தேவன். ஆனால் நீங்கள் இப்போ ஆண்டவரை தேடணும், அவரோடு கூட நீங்கள் அண்டி வாழணும். நம்ம பிரச்சனைலாம் நீங்கி போச்சுன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு நீங்கள் மறுதளிச்சு பின்வாங்கி போயிடக்கூடாது. நீங்கள் அவரையே தேடுங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடி அழகாய் வந்து கொண்டே இருப்பாங்க. வேற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைச்சது திரும்பவும் அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி திரும்பவும் வேற இடத்துக்கு போயிடுவார்கள். அவர்கள் அப்படி இருக்கும்போது திரும்பி தன்னுடைய பிரச்சனை அதிகமாகும் போது தேவனை தேடுவார்கள், தேவனை முகத்தை தேடுவார்கள் என்று நம்ம அநேக இடத்துல வேதத்துல வாசிக்க முடியும். நீங்க அந்த மாதிரி ஒருபோதும் இருந்துடாதீங்க. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு கடன் பிரச்சனை மட்டும்தான், இதை காட்டிலும் அதிகமான பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். ஆண்டவரை விட்டு நீங்க பின்வாங்கி போனீங்கன்னா, ஆண்டவரை தேடாம விட்டு போனீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க போய் பார்த்தீங்க, எவ்வளோ இடத்துல தேடுனீங்க, எங்கெங்கேயோ ஓடுனீங்க, யாரும் உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கல, யாரும் இந்த பிரச்சனையில் உங்களுக்கு உதவி செய்ய முன் வரல. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார், உங்க புருஷனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். இன்றைக்கு நீங்க கடனை அடைத்து விட்டு நிம்மதியா இருக்கிறீங்க. எப்படி நீங்க ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடுனீங்களோ அதே போல ஆண்டவரை தேடுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு கேடும் உங்களுக்கு வராது என்று சொல்லி நான் வேத வசனத்தோடு அவர்களுக்கு புத்தி சொல்லுவேன். என் பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணவனுடைய தேவை சந்திக்கப்பட்ட உடனே நம்முடைய பிரச்சனை
பிரச்சனை முடிஞ்ச உடனே அப்பா நம்ம என்ன கேட்குறோமோ அதை பெற்றுக்கொண்ட உடனே அப்படியே ஆண்டவரை விட்டு ஓடி போய் விடுவது, பின்வாங்கி போயிடுது. நம்மளோட தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே நம்ம தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது, கெத்தா ஆண்டவரை விட்டுட்டு பின்வாங்கி போடுது. கிறிஸ்துவனா அப்படியே சும்மா போயிட்டு சர்ச்சுக்கு போகிறது வர்றது, வேதத்தை வாசிக்கிறது, அப்படியே மேலாக்கம். அதை தேவன் விரும்பவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஓடி ஓடி ஒளிந்த நாட்களை யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கென்று வைராக்கியமா அன்னைக்கு இருந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அன்றைக்கு உங்களுக்கு மற்றவர்கள் யாராவது உங்களுக்கு உதவி செய்தார்களா யோசித்து பாருங்கள். யாருமே செய்யல. தாவீதுக்கும் யாருமே செய்யல. ஆண்டவர் தான் அவருக்கு செய்தார். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதீங்க. அவர்கள் இப்பா இவனை மேற்கொண்டுமே என்று சொல்லி அவனை மகிழ விட்டுடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இருக்கும். ஏன்னா அநேக பேர் அவரை துரத்தி கொண்டு வந்தார்கள். அநேக பேர். தாவீது யாருக்கு எந்த துரோகமும் செய்யல, ஆனா அவரை துரத்தி 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 கொண்டே வந்தார்கள். அந்த நேரத்துல எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அவர் ஆண்டவர் தாவீதை தப்புவித்தார். ஒவ்வொரு இடத்திலையும் அவரை தப்புவித்தார். அதே போல தான் இன்றைக்கும் நம்மளை தேவன் தப்புவிப்பார், தாங்குவார், சுமப்பார். அந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா, ஆண்டவரோடு கூட வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம்.